திருவாரூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் அருட்தி சித்தர் ஞானபீட நாயகர் தவத்திரு பங்காரு அடிகளார் திருப்பாதங்களிலும் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். கண்கள் இமையாளுக்கு ஞான உபதே
புன்னை வனம் தேடி புள்ளி மயிலாகி அங்கம் அசைந்தாடும் போதிலே சிவலிங்கம் தோன்றும் கொடி மீதிலே அதை வண்ண மலர் தூவி வாழ்த்தி இசைப்பாடு உன்னை ஆட்கொள்ளும் நாளிலே நான் வந்து தோன்றுவேன் நேரிலே. வாழ்க வாழ்க சமயக்குறவர் ஞான சம்பந்தர் வாழ்க வாழ்க. பச்சை பசும் தளிராய் பகுத்தறிய பாலகனாய் பச்சை தளிராய் பகுத்தறிய பாலகனாய் மொழி குதப்பி குளக்கரையில் நான் அழுதேன். கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் நான் அழுதேன். பச்சை மொழி சவித்து கருத்த மூளை பாலெடுத்து கச்சை மொழி சவித்து கருத்த மூளை பாலெடுத்து பிச்சை கொடுத்தவளே பேசறிய அருட்கடலே. நான் பெற்ற நல்ல மகள் நச்சரவம் தான் தீண்டி ஊன் பெற்ற உயிர் விட்டாள். உலகினிலே தமிழ் பிழைக்க பாட்டு தருகின்ற பேரருளே என் மகளை மீட்டு தருவீரே மலர்த்தாளில் வீண். மட்டீட்ட புன்னயம் காணல் பட மயிலை கட்டீட்டம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான். ஒட்டீட்ட பண்பின் உறுத்தீர பல்மார்க்கு அட்டு
அம்பாளுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குமா. ஆடடா, இந்த ஸ்தல புராணத்தை பத்தி நீ பாடுறச்ச உன் நாவிலிருந்து அந்த அம்பிகையே சங்கீதமாவும் சாகித்யமாவும் வெளிப்படுறா. இந்த சன்னதி நிழல் பட்டாலே சங்கடமெல்லாம் தீர்ந்தடும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கற்பகாம்பாளுடைய பெருமையை வாயார பாடுறத எனக்கு கஷ்ட வரமா நினைக்கிறேன். தீர்க்காயுசா இருமா. போயிட்டு வரேங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர் அம்மா, எங்க மகன் பிழைக்க மாட்டான்னு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. கடைசியா உங்ககிட்ட வந்தோம். அந்த கற்பகாம்பாளே உங்க ரூபத்துல வந்து எங்க மகனை காப்பாத்திட்டா. டாக்டர், இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நீங்க நடத்துற கற்பகாம்பாள் அநாத விடுதிக்கு எங்களால முடிஞ்ச காணிக்க தயவு செஞ்சு வாங்கிக்க. ரொம்ப நன்றி. நான் ஒரு உயிரைத்தான் காப்பாத்தினேன். நீங்க கொடுத்த இந்த நன்கொடையால பல உயிர்களை காப்பாத்திட்டீங்க. உங்க மாதிரி நல்ல மனசு எல்லா பணக்காரங்களுக்கும் இருந்தா அனாதைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இது உங்களுக்கு. மீனாட்சியம்மா, நாம நடத்துற கற்பகாம்பாள் அனாதை விடுதிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி சேர்ந்திருக்கு. நாளைக்கு நீங்க கட்டிட வேலையெல்லாம் இந்தாங்க. மேடம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிதியை திரட்டி இருக்கீங்க. சமூகத்துல நிராதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட அக்கறை இந்த நாட்டுக்கு தெரியணும். நம்ம விடுதி சார்பில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அந்த விழாவில இந்த பணத்தை வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நோ, மத்தவங்க பாராட்டுங்கிறதுக்காக நான் அது செய்யல. நான் ஒரு தனி மரம் 3 முடிச்சு போட்டுக்காம 300 நாள் சுமக்காம தாய்ங்கிற உன்னதமான ஸ்தானம் கிடைச்சிருக்கேன். இது ஒண்ணே எனக்கு போதும். சாரி மேடம், நீங்க விரும்பலைனாலும் அதை நான் நடத்தித்தான் தீரணும். உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கிற சமுதாய அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை விளம்பரப்படுத்தித்தான் தீரணும். பணத்தை வச்சுக்கோங்க, விழாவில் வாங்கிக்கிறேன். ரவி, சீனா, எழுந்துருங்க, நம்ம போலாம். அவங்க இங்கே இருக்கட்டும், நாளைக்கு நானே கொண்டு வந்து விடுறேன். ஓகே மேடம், நான் வரேன். ஐயோ அம்மா, பொருடா பொரு. அம்மா, என் தம்பி நெஞ்சு வலியால துடிக்கிறாம்மா. நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாத்துறீங்க. அம்மா, பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு. சொல்ல மாட்டேன். என் உயிரை பண்ண சொல்ல மாட்டேன். அது கூட நீங்க பணம். இந்த கால் சாப்பிடலாம் வேண்டாம், மரியாதையா சொல்லு, எங்க வச்சிருக்க பணம்? விடுங்க விடுங்க. எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ, குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இம்சப்படுத்தாம அஹிம்சை முறையில பணத்தை வாங்கிட்டு போகும்டா. அவங்க நல்லவங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. எங்க பணம்? வேண்டாப்பா, தாய் தந்தை இல்லாத இந்த குழந்தைகளை தவிக்க விட்டுறாதீங்க. இந்த பணம் இல்லைன்னா இவங்க எதிர்காலமே இருண்டு போயிடும். நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து பணம். இந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டல, தீர்த்து கட்டியவன். சொல்லிட்டேன். எங்க பணம்? அந்த அலுமாரில தான் இருக்கு.
சமாளின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு துரோகம் பண்றீங்களே, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. செத்த பிறகு நரகம் கிடைக்குங்கிற அவ்வளவுதானே. உயிரோடு இருக்கும்போது உல்லாசமா இருக்கிறேன். ஒத்து ஐயா, அந்த பணத்தை கொடுத்துருங்கயா, நாங்கெல்லாம் அனாதையா. ஏய் நேரா போனா மெயின் ரோடா இருக்கு, எங்கேயாவது மாட்டிக்க போறோம். ஒரு கால மரத்து வழியா போயிடுவோம். ஆமா ஆமா, போ போ. ராஜேஸ்வரி வீட்டுல கொள்ள நடந்துருச்சு கேள்விப்பட்ட உடனே ஓ மேலதான் சந்தேகப்பட்ட. அது சரியாத்தான் போச்சு. நடரா ஸ்டேஷனுக்கு. ஏன் அந்த சோகமா போஸ் குத்து உக்காயினுக்கிற? சரியா திருடத்தெல்லாம் மாட்டிக்கணும்னா அட விடு. அந்த அடுத்த டபா லம்பா கைவை சும்மா ஒரு 10 லட்சம்னு. அட போப்பா, விலைவாசி ஏறுற வேகத்துல 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாருன்னா உள்ளதான் இருந்துட்டு வர. 10 தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு டபா நல்லா பாத்துக்க. காலையில இருக்கிறாரு இல்லையா? விடு. நீ புது ஜெயிலரு, நான் பழைய கேடி. உடம்பும் உத்தியோகமும் ஒழுங்கா இருக்கணும்னா வழிய விடு. நிறுத்துறா. ஆத்தா கொடுத்த உயிருக்கும் அரசாங்கம் கொடுத்த உத்தியோகத்துக்கும் நீ கெடு வைக்கிறியா? நான் இங்க இருக்க வரைக்கும் யாரும் ஜெயிலும் தப்ப முடியாது. தெரியுதா? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எதிர்ப்பாங்க அவனை. பூரணி மனோன்மணி தயா பரி பராபரி புராதனி தராதரமெல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்திரி மகமாய் என்றே
தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிடனுக்கு எறவிலையோ தேகி என்றாலும் உனக்கு வகை இல்லையோ அலையோ ஆர் உலகினில் பெற்ற தாய் ஆதரிப்பாய் அன்னையே அன்னையே ஆதரிப்பவர் சொலாய் அன்னையே பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் நேர்வை வாங்க. ஏய், அம்மா பிரசாதம் கொடுக்க வந்திருக்காங்க, வந்து எடுத்துக்க. நடைய பாரு, அல்ல நட. ஆமா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே வேலையா போச்சு. ஆடி ஆத்தி பாத்தீங்களாமா என்ன பேச்சு பேசுறான்னு? ஐயோ ஐயோ பொல்லாத வாயாடிமா, என்னாலயே சமாளிக்க முடியலன்னா பாருங்களேன். நீ என்னடியாத்தா எடுத்துக்கைய, தனியா சொல்லணுமாக்கா அப்படியே. ஆளப்பாரு ஆள. இது ஒண்ணு எடுத்துக்க. உனக்கு என்னடி மறைக்க? தலையை திருப்பிடுவேன், ஜாக்கிரதை. அப்படின்னு பேசாதீங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொண்டாந்து குடுக்குறீங்க. அதே உதைக்கே திருந்தாது இந்த ஜென்மங்க. 5 பைசா குங்குமம் இருந்த போது வேஸ்டுமா. நான் மனுஷங்கள ஆண்டவனைத்தான் நம்புறேன். இவங்கள யாராவது விடுதலையாகி போகும்போது திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதுவே என் நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றிதாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. வாங்க வாங்கம்மா, எங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆம்பளைங்க கைதி பக்கம் கூட்டிட்டு போ. வாங்கம்மா. யாரா அது? ஜெயிலர் பொண்டாட்டி. அண்ணே, உன் புருஷன் பெரிய கடமை வீரன்னு பேர் எடுக்க ரொம்ப அலட்டிக்கிறான். அதனால இந்தியா ஒண்ணு அவன் பேர்ல எழுதி வச்சிட போறது இல்ல. ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இல்ல இது உன் கழுத்துல இருக்காது. ராஸ்கல், அடிச்ச கை இன்னும் வலிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த மறுத்து போன ஜென்மம் அடி வாங்க மறந்துட்டு பொங்கல்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கானா? இன்னைக்கு என்ற ஒண்ணு ஆக்கி வேண்டியவன. இந்த முரட்டுத்தனம் தாங்க உங்களோட முதல் எதிரி. அயோக்கியர்களை அடுக்கிறதுக்கு அன்பு அகிம்சையும் தாங்க சரியான ஆயுதம். இங்க பார், இது ஒண்ணு கோயில் இல்ல, நான் ஒண்ணு மகான் இல்ல. ஜெயில இருக்க குற்றவாளி கிட்ட தம்பி இப்படி எல்லாம் தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா சரிதான் போடா மச்சான்மா. அடிக்கணும்டி, அடி தாண்டி ஜெயில ஆபீசரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த மனிதன் உங்க மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. நாணயமான புருஷன் கிட்ட பட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்க சொல்ற மனைவி கூட மன்னிச்சிடலாம். ஆனா கடமைக்காக போராடுற என்ன கழுத்துல இருக்க தாலியை காட்டி கோழையாக்குற பாரு, உனக்கு மன்னிப்பே கிடையாதுரி. ஏய், ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. இனிமே மனைவியா மாத்திரு, புத்தி சொல்ல மந்திரி ஆயிடாத, ஜாக்கிரதை. ஹலோ. என் தோஸ்த் எப்படியும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துருவான்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவனால வர முடியல. அதுக்கு காரணம் ஓ ஜெயிலர் புருஷன். அந்த ஆளா நான் பழி வாங்காம விட மாட்டேன். அநேகமா நீ சுமங்கலியா இருக்கிறது இன்னைக்கு கடைசி நாளா. ஹலோ ஹலோ. யாரு போன்ல? என்னங்க, ஜெயில இருக்கான முருட அவனோட சிநேகிதனாங்க உங்களை கொலை பண்ண போறத மிரட்டுறாங்க. ஒருத்தன் பொம்பளை கிட்ட சவால் விட்டான், இவன் போன்ல சவால் விடுறானா? பாஸ்டர்ஸ். போலீஸ் ட்ரெஸ் காட்டினா எனக்கும் பொறுக்கி வேலை காட்ட தெரியும். அவ என்ன பண்ணிடுறான்னு பாத்துறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? அம்மா கற்பகம்மாள் தாயே, என் மங்கல்யத்தை நீதாமா காப்பாத்தணும். இது கற்பகம்பாள் சந்நிதியில கொடுத்த பிரசாதம். இத கையிலேயே வச்சுக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும். என்னடி இது பைத்தியக்காரதனம்? தயவு செஞ்சு எனக்காக. ஓகே, வரேன். யூ டோன்ட் வரி சார். ஜெயில நீங்க நடத்த போற ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் நானே கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
மிஸ்டர் மாணிக்கம், உங்க இதயத்துல ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதை ஆபரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தணும். அடுத்த வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம். இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? எஸ் டாக்டர். இதோ வந்துட்டேன். டாக்டர் ராஜேஸ்வரி பெரிய மனிதர் மாணிக்கத்தை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்பது நேரில் கண்ட சாட்சியங்கள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. கொலை நடந்தது பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று டாக்டர் ராஜேஸ்வரி மறுத்த போதிலும் அவர் மனநிலை தவறியவர் அல்ல என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிறது. எனவே குற்றவாளி ஒரு பெண்ணாக இருப்பதை கருத்தில் கொண்டு EPCO 302வது செக்ஷன் படி டாக்டர் ராஜேஸ்வரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அம்மா, நேக்கு ஒண்ணுமே புரியலையே. நீயே மறுதலிவி எடுத்து வந்த மாதிரி அந்த டாக்டர் அம்மா என் கண்ணுக்கு தெரிஞ்சா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒரு கொலகாரியா நிக்கிறாளே. உன்னையே இஷ்ட தெய்வமா வணங்குற அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி எப்படி நுழைஞ்சிருக்க முடியும்? சொல்லுமா, சொல்லு. அது என்னவம்மா, உன்னோட பக்த ராஜேஸ்வரி ஜெயில்ல கஷ்டப்படுறது
மகா பாவம். இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் ஒன்னாலதாம்மா ஏற்படணும். வா மகளே வா. நீதி கேட்டு நீ என் ஆலயம் தேடி வருவாய் என்பதை நான் அறிவேன். மகளே, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உயிர்களை காப்பாற்ற வேண்டிய உன் கையால் ஒரு கொலை நடந்ததற்கும் இன்று நீ கூண்டு கிளியாய் கிடப்பதற்கும் ஒரு புனிதமான காரணம் உண்டு. காலம் வரும், அந்த காரணம் உனக்கும் ஊருக்கும் தெரிய வரும். அம்மா, எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா தினமும் சன்னதிக்கு வந்து உனக்கு நடக்கிற அபிஷேகமும் ஆராதனையும் கண் குளிர பார்க்க முடியாதபடி செஞ்சுட்டியே, இதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ ஏன் மகளே என்னை தேடி வர வேண்டும்? இருந்த இடத்திலிருந்தே என்னை பூஜித்த வாயிலார் நாயனாரின் இதயத்தில் நான் காட்சியளித்ததைப் போல உள்ளன்போடு என்னை நினைத்தால் உன்னை தேடி நானே வருவேன் மகளே, நானே வருவேன். தேரடிதான் கிழக்கிலே தெப்பக்குளம் மேற்கிலே தாயே நீ குடியிருக்கும் திருக்கோயில் நடுவிலே தேரடிதான் கிழக்கிலே தெப்பக்குளம் மேற்கிலே தாயே நீ குடியிருக்கும் திருக்கோயில் நடுவிலே தன்னந்தனி சிறையிலே நான் புகுந்த வரையிலே தன்னந்தனி சிறையிலே நான் புகுந்த வரையிலே அம்மாவன் கோயில் வர ஒரு நாளும் மறக்கலே தேரடிதான் கிழக்கிலே தெப்பக்குளம் மேற்கிலே வாயிலாத நாயனார் போல் உள்ளத்தையே நானும் ஒரு கோயிலாக மாற்றி வச்சு கொண்டிடவே நாளும் வாயிலாத நாயனார் போல் உள்ளத்தையே நானும் ஒரு கோயிலாக மாற்றி வச்சு கொண்டிடவே நாளும் நீ நினைச்சா நினைச்ச இடம் நிமிஷத்திலே வந்திடவே நித்தம் அற்புதங்கள் நிகழ்த்துகிற கற்பக பூந்தருவே தேரடிதான் கிழக்கிலே தெப்பக்குளம் மேற்கிலே தாயே நீ குடியிருக்கும் திருக்கோயில் நடுவிலே சித்திரையில் பௌர்ணமி நாள் வைகாசி தீபம் நல்ல புரட்ட
அம்மா, குற்றவாளிங்க இருக்கிற இந்த ஜெயிலையே கோவிலாக்கிட்டீங்களே. இருந்த இடத்துலே தெய்வ திருக்கோயில் பூஜையை தரிசிக்கிற பாக்கியம் அடைஞ்ச நீங்க சாதாரண மனித பிறவியே இல்ல, அந்த சர்வேஸ்வரியின் அருள் பெற்ற சத்திய திருவுருவம். டாக்டர், இது உங்க வீடு இல்ல, ஜெயில். நடுராத்திரில கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம என்ன நியூசன்ஸ்? மன்னிச்சிடுங்க சார். நாள் தவறாம கற்பகாம்பாள் கோயிலுக்கு போய் அம்பாள் தரிசனம் பண்றது பழக்கம். அந்த நினைப்பிலேயே என்ன அறியாம பாடிட்டேன். பக்திங்கிற பேர்ல இப்படி நீங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறத நான் கொஞ்சம் கூட அனுமதிக்க மாட்டேன். ஜெயில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதை மீறி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கடுமையா தண்டிக்கப்படுவாங்க. பி கேர்ஃபுல். அனுமதி இல்லாம ஜெயிலுக்குள்ள, அதுவும் ராத்திரில வர்றது மன்னிக்க முடியாத குற்றம். என் மனைவிங்கிற ஒரே அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீ திரும்ப வந்து நடக்கிறத வேற. Get out! ஐயா, நீங்க கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். தினமும் அம்மன் சன்னிதானத்துல நின்னுண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் தர்றேன். ஆனா ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ராஜேஸ்வரி, அதேமோ 2 நாளா நேக்கு நிம்மதியே கிடைக்கல. அதுதான் பிரசாதத்தை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். இத வாங்கிக்கம்மா. அந்த கற்பகாம்பாளே உங்க ரூபத்துல வந்தா நினைக்கிறேன். இதை விட எனக்கு வேற என்ன பிராப்தம் வேணும்? சோதனை காலத்திலையும் தெய்வ நம்பிக்கையோட பேசுறியே, நோக்கு ஒரு குறையும் வராது. இன்னைக்கு உன் கையில போடப்பட்ட விலங்கு நாளைக்கு உன் கழுத்துல விழ போற மாலை, இந்த பிராமண வாக்கு நிச்சயம் பலிக்கும். வணக்கம் சார். என்ன விஷயம்? உங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஒரு கைதியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பேக் யார்ட்ல கொண்டு போய் விடு. சரி சார். இது ஜெயிலர் வீடு. நீ ஜெயிலர் மனைவிங்கிறத மறந்துடாத. ஏன் இப்படி திடீர்னு? இங்க வேலை செய்யறதுக்கு ஒரு கைதி வந்திருக்கா. உனக்கு தான் ஒருத்தர் கஷ்டப்பட்டா பிடிக்காத. அவங்க மேல அன்பு காட்டுறதா நினைச்சு நீ அவங்களுக்கு வேலை கிடையாத. சொல்றது புரியுது இல்ல? ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும். இந்த ஐயோ, என்னம்மா அது? இது என்னம்மா கொடுமை? எங்க வீட்டு பாத்திரத்தை நீங்க ஏமா கலப்பணும்? இந்த பாவம் எனக்கு 7 ஜென்மத்துக்கு விடாதுமா. தவறுமா, நான் ஒரு கைதி. இது என் கடமை. கடமையை செய்ய மாட்டேன்னு சொல்லதான் பெரிய பாவம். அம்மா, என்ன சோதனைக்குள்ளாக்காதீங்க. என்னால ஒரு காலம் இதுக்கு அனுமதிக்க முடியாது. தயவு செஞ்சு கை கழுவிட்டு எழுந்துருங்கம்மா. எழுந்துருங்கம்மா. என்ன தடுக்காதம்மா. எனக்கிட்ட கட்டளைய நான் செஞ்சு முடிக்காம விட மாட்டேன். என் மேல உனக்கு உண்மையிலே மதிப்பு மரியாதை இருந்தா தயவு செஞ்சு என்ன தடுக்காத. அம்மா, வாங்கம்மா சாப்பிடலாம். இன்னும் மணி அடிக்கலையே. மணி அடிச்சா தானே எனக்கு சோறு. எத்தனை நாளைக்கு தான் உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டையே சாப்பிடுவீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா எங்க வீட்டுல சாப்பிடுங்கம்மா. உங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட தொடக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்டது யாரு? எங்க வீட்டுக்காரர் தானே. இது பாருங்கம்மா, அவர் போட்டிருக்கிற காக்கி ட்ரெஸ் மாதிரியே அவர் பேச்சும் கொஞ்சம் தடிப்பா தான் இருக்கும். மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட சொல்லி நான் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேம்மா. என் மனசாட்சி என்னால் சமாதானப்படுத்த முடியாது. எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் எந்த சலுகையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அம்மா, என்னோட மன திருப்திக்காக. வேண்டாம்மா, என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. இத பாருங்கம்மா, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுல சாப்பிடுறீங்க. இல்லனா நானும் சாப்பிட போறதில்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு நீங்க எங்க வீட்டுல சாப்பிடுறீங்களோ
அது வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். இது நீங்க வணங்குற கற்பகாம்பாள் மேல சத்தியம். அம்மா சாப்பிடுங்கம்மா. அவங்க ஒரு கைதி தெரியுமில்ல? தெரியும். அதே சமயம் அவங்க பல உயிர்களை காப்பாத்தின ஒரு டாக்டர், பல அநாத குழந்தைகளுக்காக பாடுபட்ட ஒரு சமூக சேவகி, எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு உண்மையான கற்பகாம்பாள் பக்தன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆத்மா நம்ம வீட்டுல சாப்பிடுறதே பெரும் பாக்கியமா நினைச்சு சாப்பாடு போட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? தெய்வமா இருந்தாலும் சரி, கைதியா வந்தவங்கள கைதியா மட்டும்தான் ட்ரீட் பண்ணும். பி கேர்ஃபுல். மன்னிக்கணும் டாக்டர், உங்களுக்கு சாப்பாடு ஜெயில தயாரா இருக்கு. இது பெரிய பாவங்க. அதிகபட்சம் நரகம் கிடைக்குமா? நரக தண்டனை அடைஞ்சவங்களை மேய்க்கிறதுக்கு மேலேயும் ஒரு ஜெயில இருக்காண்டி, அவன் சத்தியமான பாராட்டுவான். கல்பகம், இதோ வந்துட்டேன்ப்பா. தாயாருக்கு நிவேத்தி பண்ண பிரசாதம். போய் இலைய போடு, 2 பேரும் சாப்பிடலாம். இந்த பக்கத்தாத்து மாமி இல்லப்பா. ஏண்டி உங்க ஆத்துல ஒலையே வைக்க மாட்டேளா? தினசரி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ற பிரசாதத்தையே சாப்பிட்டு அப்பா மகளும் எப்படிதான் பிராணனை வச்சுட்டு கேளுன்னு கேலி பேசுறாப்பா. என் தாயார் நேற்று படியெடுக்கிறது அவ்வளவுதான். பலகாரமும் பட்சணமும் சாப்பிடுறதுக்கு நீ என்ன அவள மாதிரி தலைச்சாத்து பண்ணா? போய் இலைய போடுமா. கணேச குருக்கள், கணேச குருக்கள், வாங்கோ வாங்கோ. அதான் வந்துட்டே இருக்கேனே. கடன் கொடுத்தவளை பார்த்து வாயெல்லாம் பல்ல வாங்கோன்னு கூப்பிடுற முதல் பிரகிருதி நீர்தான். போய் நீர் இப்ப கூப்பிடுறத பார்த்தா என்கிட்ட கடன் வாங்கினதே உனக்கு மறந்து போச்சோன்னு பயமா இருக்கு. என் ஆத்துக்காரி சாக கிடக்கிறச்ச ஆபத்தாண்டோ மாதிரி வந்து மருந்து செலவுக்கு பணம் கொடுத்தேளே, அந்த உபகாரத்தை மறந்தா நான் மனுஷனா இருக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துங்கோ, கொடுத்துறேன். ஓய், நீ என்ன கெட்ட வார்த்தையால் திட்டுனா கூட பொறுத்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப சொன்னீரே கொஞ்சம் பொறுத்துங்கோ திருப்பி கொடுத்துடுறேன்னு, இத கேட்டாதான் என்னால தாங்க முடியல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கேன். ஏதாவது ஒரு வழியில நான் கொடுத்த கடனை உங்ககிட்ட வசூல் பண்ணி விடுறதுன்னு. என்ன யோசனை பண்றீர்? அப்படி ஒரு வழி இருந்தா நானே அந்த வழியில உண்மை கடனை கொடுத்துட மாட்டேனா? எந்த வழியுமே எனக்கு புலப்படலையே. ஏன் ஒரு வழி இல்ல? லோகத்துல எவ்வளவு வழி இருக்கே. உன் மாட்ட குறுக்கள் எல்லாம் 1000 2000 சம்பாதிக்கல. நீ என்னடா தட்டுல இருந்த காசியை தானம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறீர். இப்ப உட்காரம். என் பொண்ணுக்கு வரணும்னு பாத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் தனி கட்ட எனக்கு சமைச்சு போட துவைச்சு போட ஒரு வேலைக்காரி இருந்தா போறோம். ஆனா மனசு பொண்ணு உடம்பு பொண்ணு ஏதாவது வந்தா 4 வார்த்தை இதமா பேசி கைய கால் பிடிச்சு விட இந்த காலத்து வேலைக்கார சம்மதிப்பாடா? கட்டை எடுத்து அடிக்க வருவா. சோ தேர்ஃபோர் லீகலா ஒரு முடிவு பண்றேன். 2ஆம் தாரமாக ஒட்டிய என்ன டிசிஷன் கரெக்ட் தானே? உமக்கே தெரியும் நான் சொத்து உள்ளவன், அதோட கொஞ்சம் கெத்து உள்ளவன். நீ அசலையும் தர வேண்டாம், வட்டியும் தர வேண்டாம். உம்ம பொண்ண எனக்கு கட்டி கொடுத்தா போறோம். வெரி சிம்பிள். இப்படி வாமா. சித்த வரையலா? என்ன இவ்வளவு ஒரு முறை நல்லா பாருங்க. உம்ம பொண்ணுக்கும் இவளுக்கும் என்ன கால வித்தியாசம்? வயசா, நிறமா, அழகா? அவன் மீறி பெத்த பொண்ணு, இவ இந்த ஏழை பிராமணம் பெத்த பொண்ணு. அதுதானே வித்தியாசம். அந்த உன்னை வச்சுட்டானே இவளை பொண்ணு கேட்க இந்த வயசுல உமக்கு துணிச்சல் வந்திருக்கு. ஓய், நான் வயசானவன் தான். உங்ககிட்ட பொண்ணு கேட்டு தப்புன்னே வச்சுப்போம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லும். நீ என்ன உங்க பொண்ணுக்கு கமலஹாசனியா மாப்பிளையா பாத்திருக்கீ? இந்த தேதியில தங்க என்ன அளவு உனக்கு தெரியுமா? ஸ்கூட்டர் சொல்ற ஸ்கூட்டர், அது 2 சக்கரமா 3 சக்கரமா தெரியுமா உனக்கு?
நன்னா முடியும். வரதட்சணை சீர்சரத்தின் எப்ப உண்டாச்சோ அப்பவே வாழ்க்கை வியாபாரம் ஆயிடுத்து வை. அந்த வியாபாரத்துல விக்கார தேங்கி கிடக்கிற சரக்க தள்ளுபடி கொடுத்தா விற்கணும். வேற வழி. உம்மகிட்ட வாதாட நான் பிரியப்படவேன். இவ கல்யாண பொறுப்பை என் தாயார் கல்பகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவ நிச்சயமா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பா. சவால் விடுறேல, நான் பதிலுக்கு ஒரு சவால் விடுறேன். உமக்கும் அந்த கற்பகாம்பாளுக்கும் 6 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இவளுக்கு ஒரு வரன் அமைஞ்சு கல்யாணம் நடந்துருத்துனா நான் கால் வேஷ்டி கட்டிண்டு சன்னியாசி ஆயிடுறேன். இல்ல இவளை கட்டிண்டு சம்சாரியாக நீர் சம்மதிக்கணும். வரேன். சுத்தாமயி சுதா நிதி சுமதரே. என் வீட்டுக்காரர் யாரும் அடிச்சு போட்டாங்களாமே, அவர் எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு? டாக்டர் ஐயா, என் வீட்டுக்காரர் பொழைச்சுக்கு வரல, தயவுசெய்து சொல்லுங்க ஐயா. இப்போதைக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா. ஆனா இதயத்துல பலமா அடிபட்டு இருக்கு. உடனடியா பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும். அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. யார் கால விழுந்தாவது நான் அந்த பணத்தை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. பணம் பிரச்சனை இல்லம்மா, இது ரிஸ்கான ஆபரேஷன். இதுல எக்ஸ்பர்ட் டாக்டர் ராஜேஸ்வரி மட்டும்தான். உங்க துரதிருஷ்டம், ஒரு கொலை வழக்குல அவங்க இப்ப ஜெயில இருக்காங்க. என்ன செய்ய புரியல. 10 நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும். காலங்கடத்தினா உங்க புருஷன் உயிருக்கே ஆபத்து. யாருமா நீங்க? என்ன விஷயம்? என்ன என் காலில் விழுறீங்க? என் மாங்கல்யத்தை காப்பாத்திக்க இந்த தெய்வத்தோட காலில் விழுந்து சரணாகதி அடையறதை விட எனக்கு வேற வழியே தெரியலம்மா. என்னம்மா சொல்றீங்க? பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் இருந்தும் நான் அனாதையாக்கப்பட்டவ. காரணம் மத்தவங்க விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால. ஆனா என் புருஷன் எனக்கு எந்த குறையும் இல்லாம காப்பாத்தினாரு. எதிர்பாராத விதமா தொழில நஷ்டம் ஏற்பட்டது. எங்க வாழ்க்கையில வறுமை புகுந்தது. பணத்தை சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற வேறு அவருக்கு ஏற்பட்டது. அதனால என் புருஷனுக்கு சமுதாய விரோத கும்பலோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. வெரி குட் ரத்னா. கோயில் இருக்கிற ஒரிஜினல் சிலைக்கும் நீ செஞ்சிருக்கிற போலி சிலைக்கும் என்னாலேயே வித்தியாசம் கண்டுபிடிக்கும் இல்லையே. சத்திட்ட இந்தா உனக்கு பேசுற 25,000 ரூபாய். ரொம்ப நன்றிங்க. என் வாழ்க்கையிலேயே ஒரு தப்பான காரியத்துக்கு நான் உடந்தையா இருக்கிறது இதுதான் முதல் தடவை. அதுக்கு காரணம் என் குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் வறுமை. வறுமை வரலைன்னா இந்த நாட்டுல பலவருடைய திறமையே வெளியே தெரியாம போயிருக்குமே. உதாரணத்துக்கு கொண்டே எடுத்துக்க, கஷ்டம் வந்தா என்கிட்ட வந்த, உன் திறமை எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி தூப் சிலையில செஞ்சுக்கிட்டே இரு, உன்னை டாப்ல கொண்டு வச்சிடுறேன். சரி, சிரிச்சுக்கிட்டே போ. பார்வதி, அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா. உன்னை தனியா விட்டுட்டா அப்படி போக மாட்டாளே. நான் தான் நீ பயப்படாம போமா, நாங்க வீட்டுக்கு காவலிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்படியா? ஏன்பா ஏதோ தப்பு பண்ணிட்டியா? இல்லையே. அப்புறம் ஏன் பயந்துகிட்டு கதவை சாத்துற? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன், பீரோல வைக்கணும், யாரும் பாத்திர கூடாது பாரு, அதனாலதான். அப்பா
கொஞ்சம் இருங்கப்பா, நீங்க பணம் வைக்கிறத ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. யாருமா? யாரு? இதோ இந்த சாமி தான்ப்பா, கொஞ்சம் பொறுங்க. அப்பா, நான் சாமி கண்ணை முடிக்கிறேன், நீங்க சீக்கிரம் படுக்க வச்சிருங்க. என்ன செய்வேன்? அம்மா தாயே, கற்பகாம்பிகை, நீதாம்மா என் குழந்தையை காப்பாத்தணும். என்னங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? குழந்தை கூட்டிட்டு கோயிலுக்கு இடத்துல ஒரு பெரிய விபரீதம் நடந்து போச்சுங்க. என்னம்மா சொல்ற? கூட்டு போயிருந்தியா? இப்ப இன்னும் இங்கேல இருந்தா? என்னங்க நீங்க, நான் எப்போது குழந்தை தனியா விட்டுட்டு போயிருக்கேனா? இதுதாங்க நம்ம மீனாட்சி. இதான் நம்ம மீனாட்சி. இங்க இருந்த மீனாட்சி என் கூட பேசுற மீனாட்சி கொஞ்சமா. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா, இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து பேசுறது நீ அம்மா. என் கண்ணு திறக்கணுங்கிறதுக்காக உன் கண்ணை கட்டி விளையாடிட்டி அம்மா. தாய், என்ன மன்னிச்சிடுமா. என்னங்க, என்ன நடந்தது? நான் செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்டேன் பார்வதி. ஏது படம்? இது பாவப்படம். இனிமே இது என்கிட்ட இருக்கக்கூடாது. எங்க சார் போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த பக்கம் தான் போறேன். அப்படியா? உட்காருங்க சார். என்னப்பா அது? இங்க கொண்டு வந்து நிறுத்துறேன். பாருங்க சார், உங்களை வரவே இருக்க ஒரு கூட்டமே நிக்குது. திரும்பி வாழணும் நினைச்ச ஒரே காரணத்துக்காக என் புருஷன் இன்னைக்கு சாவோட போராடிட்டு இருக்காரு. அவர் உயிர் காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. அம்மா, என்ன கைவிட்டுடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் மாங்கலத்தை காப்பாத்துங்கம்மா. இப்படி இக்கட்டான சூழ்நிலை நான் சந்திக்கவே இல்லை. ஒரு உயிரை காப்பாத்துற சக்தி இருந்தோம், காப்பாற்ற முடியாதவளா இருக்கேனே. இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும்? இத பாருமா, நான் ஒரு ஆயுள் கைதி. என்னால எப்படி வெளியில வர முடியும்? உன் புருஷன் எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்க சரியா மட்டும் சொல்லுங்கம்மா. எப்பாடுபட்டாவது நான் உங்களை வெளியே கொண்டு போறேன். இம்பாசிபிள். எந்த காரணத்து கொண்டும் டாக்டர் ராஜேஸ்வரிய ஜெயில இருந்து அனுப்ப முடியாது. ஏன் சார், காக்கி சட்டையை போடும்போது நீங்க எல்லாம் கருணையை கழட்டி வச்சிருவீங்களா? அங்க ஒருத்தன் சாவோட போராடிக்கிட்டு இருக்கான், இங்க சட்டம் பேசிட்டு இருக்கீங்களே. சார் பிளீஸ், ஒரு பொண்ணோட மாங்கல்யம் காப்பாற்றப்படணும். நீங்க டாக்டர் ராஜேஸ்வரி அனுப்பியே தீரணும். ஐ அம் வெரி சாரி. டாக்டர் ராஜேஸ்வரி காரணமே இல்லாம தன்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பேஷண்ட கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கு வந்தாங்க.
அப்படிப்பட்டவங்க கிட்ட இன்னொரு பேஷண்ட் குணப்படுத்துற பொறுப்பை எப்படி சார் ஒப்படைக்க முடியும்? ஏதாவது உபரி நடந்து போச்சுன்னா நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். உங்க முயற்சிக்கு இன்னொரு முற்றுப்புள்ளி வச்சுக்கங்க. அது எப்படி முடியும்? ஒருத்தன் திரும்பி வாழணும்னு நினைச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அது கூடாதுமா. நீங்க எப்படியாவது அந்த அம்மாவோட புருஷனை காப்பாத்தணும். மனசு இருக்கு, மார்க்கம் இல்லையே. ஏன் இல்ல? ஒரு ஏழை பக்தியுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்கு சட்டத்தை மீறினாலும் தப்பு இல்லம்மா. இதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். ஆமாமா, என் வீட்டுக்காரரு அவசரமா பெங்களூருக்கு போறாரு. நாளைக்கு தான் திரும்புவாரு. அவர் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி நான் உங்களை ஜெயிலுக்கு வெளியில கூட்டிட்டு போறேமா. எப்படி? வழக்கம் போல வீட்டு வேலைக்காக வார்டன் உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போன உடனே யாருக்கும் தெரியாம நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அங்க ஆபரேஷன் முடிச்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஜெயில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிக்காதீங்கம்மா. கற்பகாம்பாளுடைய பக்தங்கிறது உண்மையானா அந்த பொண்ணோட மாங்கல்யத்தை நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாத்திரம் எல்லாம் தொலைக்கப்பட்டிருக்கேன், போய் வேலையை பாரு. நான் வரேம்மா. அம்மா, அம்மா வாங்க. ஹாஸ்பிட்டல்ல முன்கேட் வழியா போனா எல்லாரும் பாத்துருவாங்க. அதனால ஹாஸ்பிட்டல் பின்கேட் வழியா போயிடுங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, நான் சாயந்தரம் 4 மணிக்கு இதே இடத்துல வந்து வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துருங்கம்மா. ஃபங்க்ஷன் நல்லா இருந்தது. பெங்களூர்ல வெதர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் வந்தேன். சோ see you in the evening. Bye. சார், சார், என்ன? அது வந்து சார், டாக்டர் ராஜேஸ்வரிய காணோம் சார். காணுமா? ஆமா சார், வழக்கம் போல காலையில ஐயா வீட்டுலதான் வீட்டு வேலைக்காக கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். திரும்பி வரவே இல்லை சார். வேதா! வேதா! டாக்டர் எங்க? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உங்களை யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்கு வெளியே கொண்டு போய் விட்டேன். காரணம்? ஒரு பொண்ணோட மாங்கல்யம் காப்பாற்றப்படணுமேங்கிற நல்ல எண்ணத்துலதான். ஆனா அவங்க சொன்னபடி திரும்பி வரல. நான் ஹாஸ்பிட்டலே போய் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க தந்திரமா தப்பிச்சிட்டாங்கல்ல? இருக்காதுங்க, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னும் அவங்களை நம்ப சொல்ற? உன்னுடைய அப்பாவை தனத்தை பயன்படுத்தி பிரமாதமா நாடகம் அடித்து போயிட்டாங்க. என்னுடைய டியூட்டில இது வரைக்கும் நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்ல. என் சர்வீஸையே கேவலப்படுத்திட்டியே ரோகி. உனக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு என்ன தைரியம்? உனக்கு இந்த தண்டனை போதாதடி.
உன்னை ஜெயில அடைச்சி சோறு தண்ணி இல்லாம சித்திரவதை பண்ணாதான் என் ஆத்திரம் தீரும். இனிமே நீ என் மனைவி இல்ல, கைதி. ஆயுள் கைதியை தப்பிக்க வச்சதால இன்னையோட உன் குடும்ப வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு. நிறுத்துங்க. டாக்டர், நீங்க எங்கேயும் போகலையே, இங்கதானே இருந்தேன். என்ன சொல்றீங்க? என் மனைவி திட்டம் போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் விட்டதா சொன்னா? பாவம், பழகின தோஷம். நான் தப்பிச்சு போயிட்டேன்னு நினைச்சு அந்த பழியில இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தானே அந்த பழியை ஏத்துக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனைவி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா நில்லுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிமே உங்களை ஜெயிலுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு ஐயாவுடைய உத்தரவு. நானும் இனிமே இந்த ஜெயிலுக்குள்ள வரப்போறதில்ல. இந்த ஒரு முறை நீங்க அனுமதிச்சுதான் தீரணும். நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. நீங்க யாரு? எல்லாரும் என்னை யாரா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவளேதானா? போய் நான் ஜெயில விட்டு வெளியே அமிச்ச டாக்டர் அம்மா வேற, திரும்பி வந்திருக்க நீங்க வேற. எல்லாமே நான் தான். எதுக்கு இந்த மனக்குழப்பம்? வீணா சஞ்சலப்படுத்திக்காத. இல்ல இல்ல, டாக்டர் அம்மாவுக்கு யாராலையும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அத ஊருக்கு தெரியாம மறைக்கிறதுக்காகத்தான் அவங்கள மாதிரியே இருக்கிற நீங்க இங்க அனுப்பப்பட்டிருக்கீங்க இல்ல? உன் கேள்விக்கு பதில நீயே புரிஞ்சுக்கிற காலம் வரும். அது வரைக்கும் உனக்கு தேவை மௌனம். அதுவே நீ பதிலடைய சரியான மார்க்கம். அம்மா, ஜெயிலரையா வந்துகிட்டே இருக்காரு, தயவு செஞ்சு போயிடுங்க. உங்களை இங்க பார்த்தாருனா எங்களுக்கு ஆபத்து. டாக்டர் ஐயா, உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு புரியலமா. டாக்டர் ராஜேஸ்வரி எப்படி வந்து உங்க புருஷனை காப்பாத்திடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏமாத்திட்டாங்க. உங்க குங்குமத்தை காப்பாத்துற சக்தி நீங்க கும்பிடுற அந்த கற்பகாம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு.
வாங்க. கற்பூரத்தை தொட்டு கன்னத்துல போட்டுக்கு மாத்த நான் இங்க வரல. கல்யாண விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலாம் தான் வந்திருக்கேன். என்ன யோசிக்கிறீ? உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு அந்த கற்பகாமாவுக்கும் 6 மாசம் டைம் கொடுத்தேன். அந்த கெடு இன்னையோட முடியுது. நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையா முகூர்த்த தேதியோட மாத்துக்கு வருவேன். சம்பந்தம் பேச தயாராரும். கல்பகம், அப்பா கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கார். உங்களை பார்க்கணும்னு சொன்னார். நீங்க வந்துருவேன்னு சொல்லி உட்கார வச்சு காப்பி கொடுத்தேன். தம்பி, நீங்க? நான் மகாதேவியரோட பையன். இந்த இடத்துல பொண்ணு இருக்கிறதா சொல்லி என்ன பொண்ணு பார்த்துருவதுக்காக அனுப்பிச்சா. என் தோப்புனார் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறதா சொன்னாரு. மன்னிக்கணும், நீங்க வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது 10ஆம் நம்பர் வீடு தானே? இல்ல, இது 7ஆம் நம்பர் வீடு. அப்படியா? நான் இந்த ஊருக்கு புதுசு. வீதியில வரைச்ச நெத்தி நிறைஞ்ச குங்குமத்தோட ஒரு சுமுகி மாமி எழுத்தாப்புல வந்துட்டு இருந்தா. அந்த மாமி கிட்ட 10ஆம் நம்பர் வீடு எது மாமின்னு கேட்டேன். ஏண்டாம்பி, அந்த இடத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நீ போயிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்படா. உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கண்டான்னு வாழ்த்திட்டு இந்த ஆட்ட காமிச்சிட்டு போனா. நீங்க என்னடா 7ஆம் நம்பர் வீடுன்னு சொல்றேன். அப்ப அந்த வீடு? அது ஏன் வீடுதான் மாப்பிள. நீங்க நம்மாத்துக்கு வர வேண்டியவர். ஏவோய், வீடு தெரியாம வந்துட்டா விவரம் சொல்லி அனுப்பாம காஃபியை கொடுத்து இருத்தாப்புல பொண்ணை நிக்க வச்சுட்டு வித்தரணியே தெரிய மாட்டேங்கிறதே. மாப்பிள, நீங்க நம்மாத்துக்கு வாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். ஏதோ நான் வீடு மாதிரி வந்துட்டாலும் நேக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள, உணர்ச்சி வசப்படாதீங்க. பொண்ணு பேர்ல 2 வீடு எழுதி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, மாயவரத்துல என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமைஞ்சு போச்சு. இனிமே அதை யாராலையும் மாத்த முடியாது. இனிமே உங்ககிட்ட என்ன வச்சு அடுத்த எக்ஸ்பிரஸ் பஸ் பிடிச்சு நேர கும்பகோணம் போய் தோப்பாரட்டு பேசிக்கிறேன். வீணா முயற்சி பண்ணாதே. எங்க ஆத்துல என் விருப்பத்துக்கு மாற யாரும் எதுவுமே செய்ய மாட்டா. உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்து வைங்க. புரியுறதா? புரியறதுக்கு என்ன இருக்கு சார்? அப்ப நான் இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போய் முறைப்படி பெத்தவாளோட வரேன். கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நான் வரேன் சார். தப்பா நினைக்காதே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் தெய்வ சங்கல்பப்படி நடக்குது. வாஸ்தவம் தான். எல்லாமே தெய்வ சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது. ஏழ பிராமண உம்ம வீட்டுக்கு எவன் மாப்பிளையா வருவான்னு ஏகத்தாளமா பேசினேன். சர்வசக்தி படிச்ச கற்பகாம்பாளுக்கே சவால் விட்டேன். அவ எத்தனை சுலபமா எங்காத்துக்கு வந்த மாப்பிளைய உங்காத்துக்கு அனுப்பிச்சு நாடகம் ஆடித்தா பாத்தேடா. பணமும் நகையும் மாத்திரம் ஒரு பொண்ணுக்கு புருஷனை தேடி தராது. அவ கருணை இருந்தா கால் காசுக்கு வக்கீலான வீட்டு பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடந்துடுங்கிறத நிதர்சனமா காமிச்சுட்டா பாத்தேடா. மனசார சொல்றேன், போய் இந்த கல்யாணம் நன்னா நடக்கும், நன்னா நடக்கும். டாக்டர்மா, இந்தாங்கம்மா தட்டு. வாங்க, வரிசையில நிக்கலாம். என்னம்மா மகாராணி மாதிரி இருந்துட்டு மணி அடிச்சா சோறு போடுற இடத்துக்கு வந்துட்டமேன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. அங்கேயும் மணி அடிச்சாதான் எனக்கு சோறு. சர்வ உபசாரார்த்தே ஆனந்த கல்போர நீராந்தரிஷயாமி. ஓம் ஹ்ரீம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் அபானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஜானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் உதானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் சமானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் பிரம்மணே ஸ்வாஹா. கல்பகம், வாங்கப்பா. செத்த முன்னாடிதான் அவர் ஊருக்கு புறப்பட்டு போறார். அப்படியே கோவிலுக்கு வந்து உங்களை என்ன சொல்லிட்டு போறேன்னு சொன்னார். வந்தாராப்பா? ஆத்துக்காரர் தானே வந்த. என்னண்ட சொல்லிட்டு
திவ்யமா அம்பாளையும் சேவிச்சுட்டு போனார். ஏதோ அந்த கல்பகத்தோட அனுகிரகம் தான் நேக்கு இப்படி ஒரு மாப்பிளை வாச்சது. ஆமா, நீ சாப்பிட்டியம்மா? இல்லப்பா, நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் கொண்டு வருவேன்னு காத்துன்னு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே இத சாப்பிட்டு வளர்ந்தேன். என்னதான் புக்காத்துல பொண்ணா ஏச்சி போட்டாலும் புறங்காத்துல போட்ட கருகமணிய மறந்துட முடியுமாப்பா? நல்லா பேச கத்துனுட்டேன். சரி வாமா, 2 பேரும் சாப்பிடலாம். என்னப்பா இது? நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் சொன்னேன், ஜெயில போடுறதா சொல்வாளே அச்சடிச்சு சோறு, அதுவானே இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எப்படி? தாயே லோகமாதா, ஏன் இந்த திருவிளையாடல்? தாயே, இது என்ன சொல்? அம்மா, உங்க மனைவியோட உடல்நிலை சரியில்லாம போனது காரணம் அவங்க மனநிலை தான். பலவிதமான குழப்பங்கள் அவங்கள படுத்த படுக்கையாக்கிடுச்சு. உங்க ஆறுதலான வார்த்தை ஒண்ணுதான் அவங்களுக்கு சரியான மருந்து. நான் வர்றேன். மயிலிறகு
மகிழிறகால் மெல்ல மெல்ல விசிறி விட்டேனே என் மகளே உன் மனநோயை விலக்கி விட்டேனே கண்மணியே பொன்மணியே கண்மலராய் இந்த கற்பகத்தாய் தொட்டிலே பொன்மலராய் பொன்மலராய் ஆராரோ ஆரிரரோ ஆராரோ தாலேலோ தாலலலோ தாலேலோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ தாலேலோ தாலலலோ தாலேலோ அம்மா நீங்க நீங்க அன்னையா வந்தவளும் நான் தான், இப்படி ஆயுள் கைதியா வந்திருக்கிறவளும் நான் தான். அம்மா இது என்னம்மா சோதனை? கருண தெய்வமான நீ இப்படி கைது வடிவத்துல வர காரணம்? கடமை. தர்மத்தை தெய்வ ரூபத்துல நான் காப்பாத்தினேன், அதுக்கு தண்டனையா மனித ரூபத்துல அனுபவிக்கிறேன். அது உனக்கு புரியணும்னா ஒரு அயோக்கியனுடைய கதை உனக்கு சொல்லி ஆகணும். அதர்ம தஞ்சாம செய்யற அசுரர்கள் புராண காலத்துல மட்டுமில்ல, இந்த கலிகாலத்திலயும் உண்டு. பஞ்சமா பாதகத்தையே தன் நித்திய கடமையா நினைச்ச பாவி ஒருத்தர் இருந்தான். ஒரு முக்கிய அறிவிப்பு. கொலை, கொள்ளை போன்ற பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பயங்கர கேடி டில்லி பாபு என்பவன் பம்பாயிலிருந்து பெரும் பணத்துடன் தமிழகத்துக்கு தப்பி வந்து விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவனை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இனி இதே உருவத்தில் நடமாடினா நாம தான் டில்லி பாபுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். பேரையும் தோற்றத்தையும் மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்றதை தவிர வேற வழியே இல்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சாந்தி, நாம எந்த தப்பும் பண்ணல. ஒருத்தர் மனசார விரும்புறோம். பெத்தவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க விருப்பப்படல. அதனால நாமாவே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சாந்தி? என்னப்பா குங்குமம் வைக்கலையா? பரவாயில்ல, கொண்டா நானே வச்சு விடுறேன். யாரையா நீ? என்னது கலாட்டா? பாத்தியா, உணர்ச்சி வசப்படுற ஊரா விட்டு பொண்ணு. நீ தொட்டா என்ன, நான் தொட்டா என்ன? நாக்கு அடக்கி பேசு. இவ என் மனைவி. வச்சுக்க. கஷ்டப்பட்டு கடிச்சு வந்திருக்கிய, அந்த சொந்தம் கூட இல்லன்னா எப்படி? சட்டப்படி நீதான் இவளுக்கு புருஷா. சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்றேன். அடி
பணைய வச்சு நடந்த இந்த கல்யாணத்தை உன் கண் நாசமாக்கின அந்த பாவிய நீ பழி வாங்கணும். நீ பழி வாங்கணும். நீ பழி. வாழ வேண்டிய அந்த இளம் தம்பதிகளை தன்னுடைய கேவலமான ஆசைக்காக என் கண்முன்னாலே கொலை செஞ்ச அந்த பாவிய சம்ஹாரம் பண்ண தீர்மானிச்சேன். என் பக்தியான ராஜேஸ்வரிய அதுக்கு கருவியா பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு பாவமும் அறியாத ராஜேஸ்வரி சிறையில் அடைக்கப்பட்டா. தண்டனையிலிருந்து அவளை தப்பிக்க வச்சேன். உன்னையும் பழிலிருந்து காப்பாத்தினேன். நியாயமா தண்டனை அனுபவிக்க வேண்டிய நானே இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது என்ன கொடுமை? உலகத்தை காத்து ரட்சிக்க கோயில் கொண்டுள்ள லோக மாதா ஜெகத் ரட்சகி தாயே, நீ கைதியா வந்து தண்டனை அனுபவிக்கிறதா? ஐயோ, இத கேட்ட நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. காஞ்சியில காமாட்சியா தோன்றி கம்பா நதிக்கரையில தவம் இருந்ததும் புண்ணியவனத்தில் மயிலும் அவதரிச்சு பூஜை செஞ்சதும் எல்லாமே ஈசன் எனக்கு கொடுத்த தண்டனையின் விளைவுதானே. கவலைப்படாதே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு நல்லதா இருக்கும். அம்மா, என்னங்க என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா? நம்ம வீட்டுல ஒரு அற்புதம் நடந்ததுங்க. நான் வணங்குற கற்பகாம்பாள் தாயே என்கிட்ட நேர்ல வந்து பேசுறாங்க. ஆமாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஆமாங்க, நடந்த விஷயத்தை எல்லாம் அந்த அம்மனே நேர்ல என்கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த டாக்டர் விஷயத்துல ஜெயில கைதியா வந்து நடமாடிட்டு இருக்காங்களே, அவங்க சாட்சாத் கற்பகாம்பாளே தாங்க. எனக்கு தெரியும். என்னங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம. ஹலோ, இஸ் இட் மென்டல் ஹாஸ்பிட்டல்? டாக்டர் சுந்தரேசன் இருக்காரா? ஒண்ணுமில்ல, என் வைஃப் மென்டலி அப்செட் ஆயிருக்கா. அது விஷயமா பேசலாம் தான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாங்காங்ல இருந்து நம்ம பார்ட்னர் நாளைக்கு பணத்தோட வர்றார். அதுக்குள்ள அந்த அம்மன் சிலை நம்ம கைக்கு கிடைச்சாகணும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். புறப்படுங்க. அநியாயம், அக்கிரமம். பிரசாதம் கொண்டு வந்திருக்கம்மா. பிரசாதமா? குங்கும பிரசாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும், எனக்கு தெரியும்ல. ஆமாம்மா, என் தாயார் கற்பகம் கோயில்ல இல்லம்மா, அவ ஜெயில்ல இருக்கா. ஜெயில்ல இருக்காம்மா. உங்களுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சாப்பா? இந்த ஜெகத்தையே கட்டி ஆடுற இந்த தாய போய் ஜெயில இருக்கிறதா சொல்றேளே. எனக்கு பரிபூர்ணமா தெரிஞ்சு போச்சும்மா, அவ ஜெயில்ல தான் இருக்கிறா. காத்தால இருந்து கோவிலுக்கே போகலையே, இப்படி பச்சை தண்ணி கூட தொடாம பழியா கிடக்குறே. ஒரு நட கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கப்பா. கல்பகம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் தாயார் மறுபடியும் கோயிலுக்கு வரணும். இல்லன்னா அவ பாரம்பட்ட அந்த கோயில் பிரகாரத்திலேயே என் உயிர் பிரியணும்.
அப்பா 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 என்னையா? அந்த டாக்டர் நான் காணும் சார். சார், அந்த டாக்டர் நான் தச்சு போயிட்டேன். கற்பகமே 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 கற்பனை கெட்டாத அற்புதமே கருவறை நீங்கி கடுஞ்சிறை வாசம் இருந்திடையேமா இருவகை வேஷம் கற்பகமே கற்பகமே கற்பனை கெட்டாத அற்புதமே பாடியதெல்லாம் தேவாரம் நீ சூடியதெல்லாம் என் பூவாரம் பாடியதெல்லாம் தேவாரம் நீ சூடியதெல்லாம் என் பூவாரம் நெஞ்சினில் நான் உன்னை சிறை வைத்தேன் நெஞ்சினில் நான் உன்னை சிறை வைத்தேன் என்னை நீங்கிட நான் என்ன குறி வைத்தேன் கற்பகமே கற்பகமே கற்பனை கெட்டாத அற்புதமே நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே தாய்க்கொரு தாயாக இருப்பவள் நீ தாய்க்கொரு தாயாக இருப்பவள் நீ மஞ்சள் தாலியை காப்பாற்றி கொடுப்பவள் நீ
சக்தியும் நீ அருள் வாக்குகள் உரைத்திடும் புத்தியும் நீ மறுவூர் உறைந்திடும் சக்தியும் நீ அருள் வாக்குகள் உரைத்திடும் புத்தியும் நீ ஒரு பேர் போரூர் உனக்கேது ஒரு பேர் போரூர் உனக்கேது நல்ல உயிர் துணை நீ என்று எனக்கேது கற்பகமே கற்பகமே கற்பனை கெட்டாத அற்புதமே மயிலா பொறிவாள் மயிலே மயிலே ஆதொரு பாகனி காதலியே ஹிமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே 63 தமிழே தமிழே பெரிய புராணத்து நாயகியே கருமத்தை தீர்த்திடும் கதியே கதியே ஆரணி கோரணி நாரணியே குலமகள் குங்குமம் நிலைத்திடச் செய்திடும் கற்பகவல்லியும் நீ அல்லவா அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்றிடும் மலைமகள் நீ என்ற தாயல்லவா அர்ச்சகன் அழைக்கதும் வந்தாயே அபயகரத்துடன் நின்றாயே ஆருயிர் பிழைத்திடச் செய்தாயே அருளெனும் மாமழை பெய்தாயே அம்மா 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 வாங்க டாக்டர் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க அந்த பக்கம் பார்த்துக்கோ நீங்க இரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. ஒரு கைதி தப்பி ஓடி வந்து உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணும். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஒரு டாக்டர் போறது ஒளிஞ்சிக்க இல்ல, செத்துட்டு இருக்கிற ஒரு ஜீவனை பிழைக்க வைக்கிறதுக்காகத்தான். அந்த கடமை முடிஞ்சதும் அவங்க வெளியே வருவாங்க. அப்ப நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஐயா, ஆஸ்பத்திரி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்ப என்னையா செய்யறது? சத்தம் பிழைக்க கூடாது. நம்ம ரகசிய ஊருக்கு தெரியறதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு பாம்பு வச்சு நொறுக்கிற வேண்டியதுதான். இன்னும் 10 நிமிஷத்துல ஆஸ்பத்திரி க்ளோஸ். நான் சொன்னபடி செய். சரியா? जगत